ஹைப்பா, இன்னைக்கு வந்து மண்பானையில் தான் சாம்பார் வைக்க போகிறேன். கத்திரிக்காய் சாம்பார். ஃபஸ்ட்டு பருப்பை வந்து ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சுட்டு சுடுதண்ணி வச்சேன். சுடுதண்ணி நல்லா கொதிச்சோன்னா பருப்பை போட்டாச்சு. அப்புறம் தேவையான அளவு சீரகம் போட்டாச்சு. அப்புறம் 2 தக்காளி 2 வெங்காயம் சேர்த்தாச்சு. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டாச்சு. கத்திரிக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம். இப்போ வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையான சாம்பார், அவ்வளோ நல்லா இருந்தது. கொஞ்சம் பருப்பு காயெல்லாம் கொஞ்சம் வெந்த உடனே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா மண்சட்டியில் வெந்துட்டே இருக்கும்போது நம்ம தாளிச்சிடலாம். எனக்கு கடாய் வச்சுட்டு கடுகு போட்டுட்டு பூண்டு போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டாச்சு. இது நல்லா பொன்னிறமாக வதங்க விட்டு நம்ம பருப்பில் தூக்கி போட வேண்டியதான். டேஸ்டியான சூப்பரான சாம்பார் ரெடி. இந்த மாதிரி மண்பானையில் சமைச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.